ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்னைக்கு சூப்பரான டீ கடையில் கிடைக்கிற கார வடை வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நல்ல டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே சூப்பராகவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் அளவு மஞ்சள் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து எல்லோ பீஸுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன் நான். ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இதில் ஒரு 50 ml உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோன்னா நமக்கு வடை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா 2 தண்ணி விட்டு களைஞ்சி நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம வடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நல்ல பருப்பு ஊறி வந்திருக்கு. ஒரு 2லேருந்து 2-3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கோர்ஸாக நம்ம மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் பட்டாணி பருப்பு போட்டு செய்யும்போது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நம்மளுக்கு டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நல்லா ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் சுற்றி விட போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நம்ம இதை. இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோட அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நல்லா மல்லித்தலை தாராளமாக சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு சூடாக உள்ள எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்தோன்னா டீ கடை கார வடை நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிரும். டீ டைமில் இந்த கார வடை நம்ம வீட்டிலையே செஞ்சு சூப்பராகவே சாப்பிட்லாம். நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம இந்த வடையை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே கையால் எடுத்து போடணும். ஒரு ஷேப்லாம் வைக்க வேணாம். அப்போ தான் அந்த கார வடை இந்த டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வேகணும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நல்லா 2 பக்கமும் வேகிற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த அருமையான டீ கடை கார வடை நம்மளும் வீட்டில் சூப்பராகவே செஞ்சிடலாம். டீ கடையில் அந்த மஞ்சள் பட்டாணி பருப்பு போட்டு செய்கிறதுனால தான் மொறு மொறுன்னு நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக எல்லா பக்கமும் ஒன்று போல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அருமையான டீ கடை கார வடை நம்ம வீட்டிலையே சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.